சிவபெருமான் ஏன் வெட்டியான் வேடத்தில் யாகத்துக்கு வந்தார் தெரியுமா? திருவாரூர் மாவட்டம் திருமாகலாம் பகுதியில் ஒரு பெரிய வேத யாகம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே இருந்தவர்கள் அசுத்தமானவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கடுமையான விதி வைத்திருந்தார்கள். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ் பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ. அதே ஊரில் சோமாசி நாயனார் தினமும் சிவபெருமானுக்கு தூது இல வைத்து பூஜை செய்தார். ஆனால் என் கண்களுக்கு சாமி தெரியவில்லை என்று ஏங்கினார். அவரின் பக்தியையும் மற்றவர்களின் மனநிலையையும் சோதிக்க சிவபெருமான் வெட்டியான் போல மாறுவேடத்தில் வந்தார். உடல் முழுக்க சாம்பல், கிழிந்த உடை, பின்னால் நாய்கள், தோளில் செத்த கன்று, இப்படி யாகசாலைக்கு வந்தார். அவரை பார்த்ததும் எல்லாரும் பயந்து சூத்திரன் வருகிறான் என்று ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது விநாயகர் மட்டும் யாரும் ஓட வேண்டாம், வருவது சுவாமிதான் என்று சொன்னார். அப்போது விநாயகர் மட்டும் யாரும் ஓட வேண்டாம், வருவது சுவாமிதான் என்று சொன்னார். உடனே சிவபெருமான் உண்மை ரூபத்தில் வெளிப்பட்டார். அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து வணங்கினர். அச்சத்தை நீக்கி உண்மையை உணர்த்தியதால் இன்றும் அவர் அச்சம் தீர்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் திருமாகலாம் ஊரில் அக்கோயில் உள்ளது. வெளி சுத்தம் அல்ல, மனசுத்தம்தான் உண்மையான பக்தி. நீங்கள் உண்மையான பக்திக்கு உதாரணம்.